ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக ஒரு என்னோடய லவ் ஸ்டோரி தான் இதில் சொல்கிறேன். உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நானும் வந்து 10th படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பயே நாங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கமெண்ட்டில் திட்டாதீங்க, 10th படிக்கும் போதே உனக்கு என்ன லவ்ன்ட்டு. அது எப்படி வருதுன்னு நமக்கு என்னங்க தெரியும். அது ஒரு ஏஜ் வந்துடுச்சு. வந்து 10 நாள்லேயே வீட்டில் மாட்டிக்கிட்டேன். மாட்டி அடினாலும் அடி, உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடி இல்லை உலகத்து அடி. எங்கள் அம்மா கையில் எது கிடைச்சாலும் வச்சு சாத்து சாத்துன்னு என்னை சாத்துவாங்க. சின்னதாக ஏதாவது ஒரு வேலை செய்யலைன்னா கூட அந்த காண்டை வந்து இந்த வேலை செய்யலைன்றதுல போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் 11th 12th ஹாஸ்டலில் போட்டாங்க, பார்க்க முடியல. அதுக்கப்புறம் காலேஜ் தான் வந்துட்டு பெரியம்மா வீட்டிலே இருந்து தான் படித்தேன், பெரம்பலூர்லேயே இருந்து படித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் மாமியார் மாமனார்கிட்ட பேசி பொண்ணு கேட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க ஒரு ரியல் ட்விஸ்டே இருந்துச்சு. எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சுத்தமாக செட் ஆகலை. நானும் ரொம்ப கோவம், அவருக்கும் ரொம்ப கோவம். 2 பேருக்குமே ஈகோ ஜாஸ்தி, பேசிக்க மாட்டோம், சண்டை. 4-5 வருஷம் அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. 2 பேருக்கும் பொறுக்கவே பொறுக்காது. அவர் ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்லுவேன், ஒத்தே போக மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன். நான் அங்கே இருக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல, என்னை விட்டுருங்க. அதனாலே எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் வந்து ஒரு அக்கா கொடுத்தாங்க. விட்டு கொடுத்து போமா, கெட்டு போக மாட்டோன்னு சொன்னாங்க. அவங்க பேர் வந்து மாரியத்தாள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட, நான் பொண்ணு, நான்லாம் விட்டு கொடுத்து போக மாட்டேன், அவங்க தான் விட்டு கொடுத்து வரணும்னு சொன்னாங்க. நீ சந்தோஷமாக இருக்கணும்னா விட்டு கொடுத்து போ, கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் ட்ரை பண்ணேன். என்னோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது